கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியமான ஜீவ வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம். யூதருக்கு அதிகாரியான நிக்கோதேமுவை பார்த்து இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். நிக்கோதேமு ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கையில் அவன் எப்படி தாய் வயிற்றில் பிரவேசித்து அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு நோக்கி அவன் கேள்வியை கேட்கிறான். இயேசு சொன்னார், இதை குறித்து நீங்கள் அதிசயப்பட வேண்டாம். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொன்னார். அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களில் மறுபடியும் பிறந்திருக்கும் அனுபவம் இருக்கிறதா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம் ஆவியினால் பிறக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்க வேண்டும். நாம் எத்தனை வருடங்கள் நான் கிறிஸ்துவாய் இருக்கிறேன் என்பது பெரிய காரியம் அல்ல. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா என்பதுதான் பெரிய காரியம். உங்களுக்கு 50 வயது இருக்கலாம், 60, 70, ஏன் 80 வயது இருக்கலாம். இன்னும் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் நாம் எப்படி அந்த பரலோகராஜ்யத்தை காண முடியும்? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உங்களிடம் காணப்படக்கூடிய பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், காம விகாரம், இச்சைகள் இதெல்லாம் உங்களை விட்டு மறைந்து கலைந்து ஒரு புதிய பிறவி, ஒரு புதிய வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, எவ்வளோ மக்கள் வாழ்க்கையில் 70 வயது 80 வயது மனிதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? நான் ஒரு கோபக்காரன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாம் கேட்கிறோம். நான் ஒரு கோபக்காரன். எவ்வளோ மக்கள் பெருமையோடு கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே காணப்படக்கூடிய எரிச்சலின் ஆவி, பிரிவினையின் ஆவி, ஒரு அன்பில்லாமை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன காரணம்? மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை இன்னும் பெறவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வேதத்தை கரைத்து குடித்திருக்கலாம், வேத ஆராய்ச்சி செய்வதாக இருக்கலாம், நன்றாய் பிரசங்கிக்கலாம், நன்றாக ஊழியம் செய்யலாம். ஆனால் இன்னும் நம்முடைய குணங்கள் மாறவில்லை என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பரலோகராஜ்யத்தை காண முடியாது. தேவனுடைய சாயலை நாம் பெற முடியாது. அவருடைய பிரசனத்தை நாம் உணர முடியாது. இயேசுடைய வருகையிலே அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது. மறுபடியும் பிறக்கும் அனுபவம் என்ன? இந்த தேவனுடைய சாயலை பெறுவது. பிரியமானவர்களே, தேவ சாயல் ஆக மாறி நானும் தேவனோடு இருப்பேன் என்று ஒரு பக்தன் பாடுகிறார். ஒரு மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருப்பவன் எப்படி இருப்பான்? தேவனுடைய சாயலை பெற்றிருப்பான். ஆவின் கனிகளை அவன் பெற்றிருப்பான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், நற்குணம். இதான் பிரியமானவர்களே மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு நாளும் நான் கிறிஸ்துக்குள்ள வாழணும்.
ஒரு நாளும் கிறிஸ்துக்குள்ளே பிறக்கணும். கிறிஸ்துக்குள் இருப்பவர்கள், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாள் என்று சொல்லுகிறதே, யார் அவர்கள்? ஒரு நாளும் கிறிஸ்துக்குள் வாழ்பவர்கள். பவுல் சொன்னார், அவருடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று சொன்னாரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கிறிஸ்துக்குள் வாழ்வோம். கிறிஸ்துவனுடைய குணங்கள் நாம் பெற்று, நம்முடைய துர்க்குணங்களை விட்டு நாம் இயேசுடைய குணத்தை பெற்று வாழ்வோம். நிச்சயம் ஆண்டவர் வரும்பொழுது நாம் அவரை காண கிருபை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பிதாவே, நம் மறுபடி பிறக்கக்கூடிய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சாமி. உமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். உம்முடைய குணங்களை நாம் பெற வேண்டும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாரும் சாமி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீரையும் உண்கிற உணவையும் சுவாசிக்கிற காற்றையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ள முடியாய். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.